வெள்ளூர் எஜுகேஷனல் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி தமிழ் சான்றோர்கள் வளர்த்த தமிழ் பகுதி 10 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். இவரது காலம் 1839 முதல் 1898 வரை. முருகதாச சுவாமிகள் என்றும் இவர் அழைக்கப்படுறாரு. சந்தப்பாக்கல் பாடி திருப்புகழ் சாமியார் என்ற சிறப்பு பெயரும் பெற்றிருக்காரு. இவர் ஒரு துறவி. 5 இலக்கணத்தோடு புலமை இலக்கணம் என்ற ஒன்றை சேர்த்து 6 இலக்கணம் என்ற நூலை எழுதியிருக்காரு வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். பழனி திருவாயிரம், தெய்வ திருவாயிரம், திருவரங்க திருவாயிரம், தில்லை திருவாயிரம், புலவர் புராணம், திருச்செந்தூர் திருப்புகழ் கோவை, திருமயிலை கலம்பகம், திருவாமத்தூர் தலபுராணம் போன்றன இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக சபாபதி நாவலர். இவரது காலம் 1844 முதல் 1903. யாழ்ப்பாண கோப்பாய் என்ற ஊரைச் சேர்ந்தவர். ஆறுமுக நாவலரின் மாணவர் சபாபதி நாவலர். இவரின் திராவிட பிரகாசிகை என்ற நூல் இலக்கிய வரலாற்று நூல்களுக்கு வழிகாட்டியாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்தது அயோத்திதாசர். இவரது காலம் 1845 முதல் 1914 வரை. சென்னை தேனாம்பாட்டையில் கந்தசாமிக்கு மகனாக பிறந்தவர். காத்தவராயன் என்பது அயோத்திதாசரின் இயற்பெயர். தமிழறிஞர் அயோத்திதாசர் கவிராஜ பண்டிதரிடம் கல்வி கற்றதால் ஆசான் பெயரை வைத்து கொண்டார். கிபி 1907 ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை நடத்தியவர். பகுத்தறிவு, பௌத்த மதம் போன்றவற்றை தம் நூல்களில் கையாண்டவர். ஹரிச்சந்திரன் பொய்கள், புத்த மார்க்க வினாவிடை, திருவள்ளுவர் வரலாறு, விபூதி ஆராய்ச்சி, இந்திரதேச சரித்திரம், பூர்வ தமிழொலி அல்லது ஆதிவேதம் போன்றவை இவர் எழுதிய நூல்கள் பார்க்குறோம். அடுத்தது பாம்பன் சுவாமிகள். இவரது காலம் 1849 முதல் 1929 வரை. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ஊரைச் சேர்ந்தவர். குமரகுருதாசர் என்பது இவரது இயற்பெயர். சென்னை திருவான்மியூரில் இவரது சமாதி உள்ளது. இவர் பாடிய சண்முக கவசம் 30 பாடல்களை கொண்டதுன்னு பார்க்குறோம். அடுத்ததாக KS சீனிவாச பிள்ளை. இவரது காலம் 1852 முதல் 1929 வரை. இவர் ஒரு வழக்கறிஞர். கல்வெட்டு ஆராய்ச்சியும் வரலாற்று ஆராய்ச்சியும் செய்தவர். காலமுறைப்படி ஆராய்ந்து நூல்களை எழுதியவர். இவருடைய தமிழ் வரலாறு சிறந்த நூல் பார்க்குறோம். அடுத்ததாக சிங்காரவேலு முதலியார். 1853 முதல் 1931 வரை இவரது காலம். 10 ஆண்டுகள் உழைத்து அபிதான சிந்தாமணி என்னும் கலைக்களஞ்சியத்தை எழுதியவர். இந்நூலை கிபி 1910 பாண்டித்துரை தேவர் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தின் மூலம் வெளியிட்டார். வெண்பா புலி வேலுச்சாமி பிள்ளை. வெண்பா பாடுவதில் வல்லவர் இவர். இவருடைய கந்தபுராண வெண்பா 5665 வெண்பாக்களை உடையது. தேவார சிவதல வெண்பா என்பது மற்றொரு நூல். அடுத்ததாக பார்க்கக்கூடியவங்க தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர். 1855 முதல் 1942 வரை இவரது காலம். திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரத்தில் வெங்கட சுப்பிரமணிய ஐயர் சரஸ்வதி இவர்களுக்கு மகனாக பிறந்தவர். தமிழ் தாத்தா என்று சிறப்புடன் அழைக்கப்படுபவர். எளிய நடையில் மரபு பிறழாது எழுதியவர். சங்க நூல்களை ஓலைச்சுவடிகளில் இருந்து பதிப்பித்தவர் இவர். இவர் இல்லை என்றால் சங்க இலக்கியங்கள் இன்று இருந்திருக்காது. என் சரித்திரம், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், தியாகராச செட்டியார் சரித்திரம், நல்லுரை கோவை, நினைவு மஞ்சரி, கண்டதும் கேட்டதும், புதியதும் பழையதும், மணிமேகலை கதை சுருக்கம், உதயணன் கதை சுருக்கம், புத்த தர்மம் போன்றவை இவர் இயற்றிய பணுவல்கள் பார்க்குறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் படிக்கக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். நன்றி.